தேர்தல் பத்திரம் தொடர்பாக எஸ்பிஐ வங்கி மீது தொடர்ந்து உச்சநீதிமன்றம் அதிருப்திகளை தெரிவித்துக் கொண்டே வந்திருந்தது. பல்வேறு விவரங்களை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் உத்தரவுகளையும் பிறப்பித்திருந்தது. இந்த நிலையில் முதற்கட்ட விவரங்களை எஸ்பிஐ வங்கி அறிவித்திருந்தது. தேர்தல் ஆணையத்திடம் ஒப்படைக்க வேண்டும். தேர்தல் ஆணையம் தனது அபிஷியல் வெப்சைட்டில் அதில் பதிவு செய்ய வேண்டும். அதன் மூலம் தனது விவரங்களை எல்லோரும் வெளிப்படைத்தன்மையுடன் தெரிந்து கொள்ளலாம் என்றும் உச்சநீதிமன்றம் தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் தற்போது தேர்தல் பத்திரங்கள் தொடர்பான அனைத்து விவரங்களையும் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கிறது எஸ்பிஐ வங்கி. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் நமது செய்தியாளர் கணபதி. தேர்தல் பத்திரங்கள் தொடர்பான எல்லா விவரங்களையும் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க எஸ்பிஐ. இது தேர்தல் ஆணையத்திடம் சமர்ப்பிக்க வேண்டும். தேர்தல் ஆணையம் தனது அபிஷியல் வெப்சைட்ல பதிவு செய்யணும். அது எப்போ நடைபெறும்? இரண்டு முக்கிய விவரங்கள் இதுவரை நடைபெற்றிருக்கின்றன. ஒன்று, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா உச்சநீதிமன்றத்திலே ஒரு பிரமாண பத்திரம் தாக்கல் செய்திருக்கிறது. அதிலே தேர்தல் ஆணையத்துக்கு தன்னிடம் உள்ள தேர்தல் பத்திரங்கள் தொடர்பான அனைத்து விவரங்களையும் அளித்து விட்டதாக ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தெரிவித்திருக்கிறது. இன்னொரு புறம், நேற்றைய தினமே தேர்தல் ஆணையத்துக்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு கடிதம் அனுப்பியிருக்கிறது. அந்த கடிதத்துடன் டிஜிட்டல் வடிவிலே தேர்தல் பத்திரங்கள் தொடர்பான விவரங்களை அளித்திருக்கிறது. இந்த விவரங்கள் என்ன என்பதும் அந்த கடிதத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய டெபுட்டி மேனேஜிங் டைரக்டர் அந்தஸ்தில் உள்ள ஒரு அதிகாரி இந்த கடிதத்தை தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பியிருக்கிறார். அதிலே எல்லா விவரங்களும் இதில் அடங்கி இருக்கின்றன எனவும், மிகவும் முக்கியமாக தேர்தல் பத்திரங்களை அடையாளம் காணும் எண் உள்ளிட்ட விவரங்கள் இருக்கின்றன, அது என்ன என்பதையும் இதில் தெரிவித்திருக்கிறார் இந்த கடிதத்திலே. ஒரு புறம் அந்த விவரங்களை தேர்தல் ஆணையத்துக்கு அளித்து, இன்னொரு புறம் உச்சநீதிமன்றத்திலே அனைத்து விவரங்களும் அளிக்கப்பட்டு விட்டன என பிரமாண பத்திரமும் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இனி அடுத்த கட்டமாக நீங்கள் சொன்னது போல தேர்தல் ஆணையம் தனது வலைதளத்திலே இந்த விவரங்களை பதிவேற்றம் செய்யும் என எதிர்பார்க்க முடிகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கணபதி.